ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் சிவாஜி ட்ரேடர். இன்னைக்கு நம்ம என்ன ஸ்டாக்கை பற்றி பார்க்க போகலாம்னா வீக்லி அனலைசிஸ் ஆஃப் நிஃப்டி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீக் நிஃப்டி எந்த மாதிரி ஒரு மொமெண்டம் கொடுக்க போகுது அப்படிங்கிறத ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக நம்ம சார்ட் அனலைசிஸ் பார்ப்போம். ரைட், நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் வீக்லியில இருந்து. ஸோ ஃபர்ஸ்ட் வீக்லியோட அனலைசிஸ் எடுத்துக்கலாம். வீக்லி சார்ட், இதுதான் வீக்லி சார்ட் இருக்கு. ஓகே, இந்த வீக்லி சார்ட்ல எந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆயிருக்குங்கிறத பார்க்கலாம். ஸோ லாஸ்ட்டாக ஒரு ஹை வெச் கேண்டில் லோ எடுத்து மார்க்கெட் வந்து பிரேக் ஆயிருக்கு. ஸோ இங்கே பிரேக் ஆயிருக்கு, தென் ஒரு லோ எடுத்து மேலே அகைன் ஒரு பிரேக் அப் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கு. ஸோ இதுதான் லாஸ்ட்டாக நமக்கு இருக்கக்கூடிய ஒரு வீக்லி டேட்டாஸ் அப்படிங்கிறத சார்ட் நமக்கு சொல்லுது. அண்ட் கடைசியாக கிடைச்ச ஒரு ஹையோட கேண்டில் அப்படின்னா இதுதான். இதோட ஹை எடுத்துட்டு மார்க்கெட் வந்து கீழே க்ளோஸ் கொடுத்துருக்கு. ஸோ ப்ராபபிளி இதையும் நம்ம ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சராக எடுத்துக்கலாம். ஓகே, இது ஒன் ஆஃப் த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், ரைட். ஸோ இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சருக்கு மார்க்கெட்டோட ரியாக்ஷன், அதாவது வீக்லியில் ரியாக்ஷன் எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். ரைட், இப்போ நம்ம இது வந்து ஒரு டே சார்ட்டாக கொண்டு போகலாம். ஸோ டேவில் இதோட ப்ராபபிலிட்டி எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். ஸோ ரீசெண்டாக ஒரு ஹை விச் கேண்டிலோட லோ இதுதான் எடுத்திருக்கு மார்க்கெட். தென் அகெயின் ப்ராபப்ளி ஹை பிரேக் அவுட். ஸோ இங்கே பிரேக் அவுட் நடந்திருக்கு. இந்த லோயரோட ஹை அப்படிங்கிற, அதாவது இட்ஸ் மீன் ஹையர் ஹை ஹையர் லோ, எகெயின் மார்க்கெட் ஒரு ஹை வந்து இந்த இடத்துல நமக்கு ப்ராபப்ளி கொடுத்துருக்கு. பிகாஸ் இந்த ஹை கேண்டிலோட லோ மார்க்கெட் எடுத்து ஃபுல் பேக் எடுத்து தான் மார்க்கெட் மேலே க்ளோஸ் கொடுத்துருக்கு. ஸோ டெய்லியில் நமக்கு ஒரு பிரேக் அப் ஸ்ட்ரக்சர் இங்கே கிடைச்சிருக்கு. ஸோ அப்படி பார்க்குறப்போ இந்த டெய்லியோட பிரேக் அப் ஸ்ட்ரக்சருக்கு நமக்கு டிமாண்ட் ஜோன் எங்கே கிடைச்சிருக்கு அப்படின்னா இதுதான் நம்மளோட டிமாண்ட் ஜோன். ஸோ டெய்லியோட டிமாண்ட் ஜோன் இதுதான். இது நம்ம 4 ஹவராக எடுத்துக்கிட்டா இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே, ரைட். ஸோ ஸோ 4 ஹவரோட இந்த ஹை வச்ச கேண்டில் மார்க்கெட் பிரேக் அப் ஸ்ட்ரக்சர் இங்கே கொடுத்துருக்கு. ஸோ இந்த கேண்டில் தான் பிரேக் அப் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கு. இந்த பிரேக் அப் ஸ்ட்ரக்சருக்கு நமக்கு இம்பேலன்ஸ் இருக்கான்னு பார்த்தோம்னா, ஸோ இம்பேலன்ஸ் இங்கே பர்ஃபெக்டாக இருக்கு. ஸோ இம்பேலன்ஸ்க்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய கேண்டில், அதாவது நியூட்ரல் கேண்டில் அப்படின்னு எடுத்துட்டா இதுதான் அந்த ஆர்டர் பிளாக் கேண்டில் இதுதான். ஸோ இதை நம்ம என்ன சொல்லலாம், ஒரு 4 ஹவர்ஸோட டிமாண்ட் ஜோன் அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இங்க நமக்கு ஹை அடுத்த ஒரு 4 ஹவர்ஸோட ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது இதுதான். ட்ரேடிங்கோட ரேஞ்ச் எங்க நமக்கு வந்து ப்ராபபிளி இருக்கு அப்படின்னா 21,856 இருந்து 22,525 வரைக்கும் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இதுதான் ட்ரேடிங்கோட ரேஞ்ச். ஸோ மோஸ்ட் ப்ராபபிளி நெக்ஸ்ட் வீக் இந்த ரேஞ்சுக்குள்ள தான் மார்க்கெட் வந்து டிராவல் ஆகிறதுக்கு உண்டான அதிக ப்ராபபிலிட்டி இருக்கு. பட் இதை இன்னும் நம்ம வந்து ஒரு டே ட்ரேடுக்கு எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னா ஒரு ஒரு 1 ஹவர் ஒரு ஸ்ட்ரக்சரை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ 1 ஹவரோட ஸ்ட்ரக்சர் நமக்கு என்ன ப்ராபபிலிட்டி கொடுத்துருக்கு அப்படின்னா, ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இங்கே நடந்திருக்கு. தென் எகைன் ஒரு ஹை வச்சு கேண்டிலோட லோ எடுத்து இங்கேயும் நமக்கு என்ன ஆகுது, 1 ஹவர்ல பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கு. ஓகே, ஸோ 1 ஹவரோட பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இங்கே நடந்திருக்கு. சரி, ஓகே. இந்த 1 ஹவரோட பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நமக்கு எடுத்துட்டோம்னா இப்போ மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு அப்படிங்கிற பார்க்குறப்போ 4 ஹவர்ஸ்ல எங்க பார்த்தோமோ ஒரு டிமாண்ட் ஜோன், அதே தான் அந்த டிமாண்ட் ஜோன்ல தான் மார்க்கெட் இருக்கு. ஸோ 1 ஹவரோட ஸ்ட்ரக்சர் இங்க நம்ம பார்க்குறப்போ இந்த ப்ராபபிலிட்டி இங்க நமக்கு ஒரு இம்பேலன்ஸ் இருக்கு. இந்த இம்பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு நியூட்ரல் கேண்டில் ஓபிஏ ஆர்டர் பிளாக்கா இருந்திருக்கு. ஓகே, ஸோ இந்த ஆர்டர் பிளாக்கை இந்த டிமாண்ட் ஜோனை மார்க்கெட் 1 ஹவர்ல என்ன பண்ணிருக்கு அப்படின்னா ஆஸ் யூஷுவல் பிரேக் ஆயிருக்கு. ஸோ இதுதான் 1 ஹவரோட டிமாண்ட் ஜோன். அப்போ இந்த 1 ஹவரோட டிமாண்ட் ஜோன், அதாவது ஒரு ஹையர் லோ, எகைன் மார்க்கெட் கொடுத்துருக்கு ஹையர் ஹை, இதோட ஹையர் லோ, இதுதான் ரீசெண்டாக கிடைச்ச ஒரு ஹையர் ஹை. அப்போ நமக்கு லேட்டஸ்டா இருக்கக்கூடிய ஒரு ஹையர் லோ மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு, இங்க
பிரேக் பண்ணி உடைச்சிருக்கு. ஸோ இது என்ன சொல்லலாம், நம்ம ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் எடுத்துக்கலாம். பட் மார்க்கெட்ல ஒரு ஃபர்ஸ்ட் டைம் தான் லோ பிரேக் அவுட் ஆயிருக்கே தவிர கண்டினியூஸ் ஒரு லோயர் லோ மார்க்கெட் வந்து கொடுக்கல. ஓகே. ஸோ அப்போ இங்க இருக்கக்கூடிய ஒரு 1 ஹவர்ல இருக்கக்கூடிய ஒரு டிமாண்ட் ஜோன்ல தான் மார்க்கெட் இப்போ என்ன பண்ணியிருக்கு, டேப் பண்ணியிருக்கேன். அதுவும் வந்து 1 ஹவர்ல இங்க இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ஒரு இன்சைட் த பார். ஸோ இன்சைட் பார் கேண்டிலுக்குள்ள தான் மார்க்கெட் என்ன இருக்கு, ஓபி ஒரு இருக்கு. ஸோ அங்கே டேப் ஆயிருக்கு. ஸோ லாஸ்ட் 13th அன்னைக்கு டேப் ஆயிருக்கு, ஒரு மூமெண்டம் கொடுத்துருக்கு, திரும்பி ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் இங்கே மார்க்கெட் நிற்குது. ஓகே. ஸோ இப்போ எங்க மார்க்கெட் போறதுக்கு ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கு அப்படின்னா 22,500 போறதுக்கு தான் அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பிகாஸ் ஒரு 1 ஹவர் டைம் ஃப்ரேம், எஸ்பெஷலி 4 ஹவர்ல வந்து நமக்கு ப்ராப்பரான டிமாண்ட் ஜோன்ல மார்க்கெட் இருக்கிறதுனால 1 ஹவர்ல ஒரு ரீசெண்டா இருக்கக்கூடிய ஒரு ஹையர் லோ மார்க்கெட் பிரேக் கொடுத்து ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இதை பார்க்குறப்போ நமக்கு எங்க சப்ளை ஜோன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் நம்மளுடைய 1 ஹவர்ல இருக்கக்கூடிய ஒரு சப்ளை ஜோன். அப்ப இந்த ஜோனுக்கு உள்ள கேப் தான் மார்க்கெட் என்ன பண்ண போகுது, ஃபில் பண்ண போகுது. இப்போ நம்ம இன்ட்ராடே பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு 5 மினிட் சார்ட்டை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ 5 மினிட்ஸ்ல நமக்கு ரேஞ்ச் பிட்வீன் இதுக்குள்ள தான் இருக்கு. ஸோ அப்போ இங்க நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருச்சா, நான் வந்து பையிங் உண்டான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலாமா அப்படின்னா டெஃபினட்டா பண்ணலாம். பிகாஸ் ஆஃப் கடைசியா நமக்கு கிடைச்ச ஒரு லோயஸ்ட் சைடு பிரேக் அப் ஸ்ட்ரக்சர் இதுதான். அதாவது 5 மினிட்ஸ்ல இருக்கக்கூடிய லோயஸ்ட் சைடு பிரேக் அப் ஸ்ட்ரக்சர் இது. அப்போ இந்த சைடு நம்ம பார்க்குறப்போ ஸோ மேலே இருக்கிறதா நமக்கு ஒரு டிமாண்ட் சப்ளை ஜோன். 5 மினிட்ஸோட சப்ளை ஜோன் எடுத்துக்கிட்டோம்னா இதுதான். ஸோ அப்போ மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, இந்த 5 மினிட்ஸோட சப்ளை ஜோனை மார்க்கெட் பிரேக் பண்ணியிருக்கு. எஸ்பெஷலி சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துருக்கு. சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்தோன்னே நம்ம என்ட்ரி போகலாமானா அக்ரெசிவ் என்ட்ரி போகலாம். பட் கன்ஃபர்மேஷன் அடுத்த ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஹையர் லோ ஃபார்மேஷன் கிடைச்சதுன்னா இன்னும் நமக்கு ஒரு தெளிவான ஒரு கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைச்சிடும். ஸோ அப்போ இங்கே பார்க்குறப்போ நமக்கு ஒரு 5 மினிட்ஸில் எகைன் ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கிடைச்சிருக்கு. இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சருக்கு இருக்கக்கூடிய இம்பேலன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஓகே ப்ராபபிளி இங்கே ஒரு இம்பேலன்ஸ் இருக்கு, எகைன் இங்கே ஒரு இம்பேலன்ஸ் இருக்கு. ஸோ இந்த 2 இம்பேலன்ஸுக்கு உண்டான இருக்கக்கூடிய ஆர்டர் பிளாக் எதுனா இந்த நியூட்ரல் கேண்டில் தான். ஸோ இது 5 மினிட்ஸோட டிமாண்ட் ஜோன். ஸோ இப்போ பர்ஃபெக்டாக எப்படி இருக்கு, ஒரு 5 மினிட்ஸோட டிமாண்ட் ஜோன்ல தான் மார்க்கெட் டேப் ஆயிருக்கு. எஸ்பெஷலி நம்ம ஃப்ரைடே அன்னைக்கே நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு பொசிஷன் இங்கே எடுத்துருக்கலாம், நோ ப்ராப்ளம். ஸோ நாளைக்கு உண்டான மார்க்கெட் கண்டிப்பாக ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகிறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்கு. ஸோ கேப் அப் ஆர் அதர்வைஸ் ஒரு மேபி கண்டிப்பாக ஒரு 10 to 15 பாயிண்டாவது கேப் அப்பில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பிகாஸ் நமக்கு 5 மினிட்ஸ் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்தது, அந்த ஸ்ட்ரக்சருக்கு உண்டான ஒரு டிமாண்ட் ஜோன்ல தான் 5 மினிட்ஸோட டிமாண்ட் ஜோன்ல தான் மார்க்கெட் இருக்கு. அப்போ ஸோ நம்மளோட என்ட்ரி அப்படின்னா இதுதான் நம்மளுடைய என்ட்ரி. ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது இதுக்கு கீழே. ஸோ எவ்வளோ பாயிண்ட் ஸ்டாப் லாஸ், கிட்டத்தட்ட 22 பாயிண்ட் தான் ஸ்டாப் லாஸ். இப்போ நம்ம என்ன பண்ணிடணும், 1 ஹவர் டைம் ஃப்ரேமோட தான் டார்கெட்டை சூஸ் பண்ணணும். ஸோ 1 ஹவர்ல நமக்கு எங்க இருக்கு, ஸோ இங்க இருக்கு. ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுடைய பொசிஷனை கேரி ஃபார்வர்ட் பண்ணலாம். ஸோ இது ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். ஸோ யாரையும் வந்து இங்க நம்ம ட்ரேடை எடுக்க சொல்லவோ இல்லை வந்து இங்க பை பண்ணுங்க செல் பண்ணுங்கிற ஒரு கால்ஸ் ப்ரொவைட் பண்ற நோக்கத்திலே கொடுக்கல. ஸோ 100% எஜுகேஷன் பர்பஸ். ஸோ இதை நீங்க அந்த விஷயத்துல அந்த மாதிரி ஒரு கண்ணோட்டத்தில் தான் நீங்க பார்க்கணும். ரைட், உங்களுடைய செட்டப்ல பை செட்டப் கிடைச்சதுன்னா தாராளமா நீங்க பை பண்ணலாம். ஓகே, ஸோ இது என்னுடைய செட்டப்ல எனக்கு இங்க பை கிடைச்சிருக்கு. ஸோ ஆஸ் யூஷுவல் பை ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது, அதாவது 1 ஹவரோட ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறத பார்க்குறப்போ 21,856 தான். பட் 5 மினிட்ஸ்ங்கிற பார்க்குறப்போ இங்கே தான் இருக்கு. ஸோ அப்போ என்ட்ரி இங்கே நம்ம எஸ்எல் இங்கே வச்சுக்கலாம், டார்கெட் இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ரிஸ்க் எடுக்கலாம். ஓகே ரைட். ஸோ இதுதான் நிஃப்டியோட நெக்ஸ்ட் வீக் உண்டான ஸ்ட்ரக்சராக இருக்கிறதுக்கு உண்டான ஹை ப்ராபபிலிட்டி. ஓகே, ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஸோ எல்லாரும் உங்களுடைய செட்டப், உங்களுடைய சப்ளை அண்ட் டிமாண்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் ட்ரா பண்ணி பாருங்க. எங்கே அது வருதோ அதை நீங்கள் கிளாரிட்டியாக நீங்கள் உங்களுடைய செட்டப்பை யூஸ் பண்ணி ப்ராஃபிட் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அகெயின் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவை பார்ப்போம்.